கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீவ வார்த்தையாகி தேவனுடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதற்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். உங்கள் முகத்தை அடி நேரடியாய் பார்க்காமல் இருந்தாலும் நான் விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் அடியனுக்கு தந்திருக்கிறார். அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தை கவனமாய் விசுவாசத்தோடு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாள் ஜீவவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:50 வசனம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். தாம் அபிஷேகம் பண்ண தாவீதுக்கு அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். அபிஷேகம். ஆண்டு நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி நம்மை அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய ஆவியை நாம் பெற்று ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறவங்களாக, ஆவியானவருடைய துணையோடு வாழுறவங்களாக நம்ம இருக்கும்போது அவருடைய கிருபை நம்ம மேலே வருதான். நம்ம மேலே மட்டும் இல்லை, நம்ம சந்ததிக்குமே அவருடைய கிருபை வருதான். பாருங்கள், கிருபை என்னது? தகுதி இல்லாத மனிதன் மேல் பாராட்டப்படுகிற ஒரு இரக்கம்தான் கிருபை. தகுதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த தகுதியை பாராமல் செய்கிற நன்மை தான் கிருபை. அந்த கிருபை நமக்கு வேணும்னா ஆண்டவர்கிட்ட இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நம்புறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை முதல்ல நம்புங்க. அவரை பெற்றுக்கொள்ள வாஞ்சிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அதனால் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இறங்கி வரும். கர்த்தருடைய கிருபை உங்கள் சந்ததி மேலே இறங்கி வரும். கர்த்தருடைய கிருபை நம்மை உயர்த்தும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்ததாம், பாதுகாப்பு கிடைத்தது, அழியாமல் காத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, சாலமன் சொல்லும்போது சொல்கிறாரு, என் தகப்பனுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இன்னும் தாவீதும் சொல்லார், ஆடு மேய்த்து கொண்டு எனக்கு கிருபை பாராட்டினான்னு சொல்லி. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை அன்று அரசனாய் உயர்த்தினது அவருடைய கிருபை தானே. கிருபை உயர்த்துங்க. அந்த கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா, தேவ கிருபை நம்ம மேலே வெளிப்படணும்னா ஆண்டவர் கொடுக்குற அவருடைய ஆவியை தாகத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நம்ம உயர்த்தப்படுவதற்கு எத்தனை முயற்சி எடுக்கிறோம். அதில் ஒரு முயற்சி அபிஷேகம். அது லகுவாக கிடச்சிடும். யோசிப்பை பாருங்கள், பார்வன் சொல்லும்போது தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொரு உண்டோ? அந்த தேவ ஆவி என்னது? பரிசுத்த ஆவி தான். தானியேலை குறித்து விசேஷ தாவி இவனுக்குள்ளே இருக்கிறதுனால நான் இவனை உயர்ந்த இடத்துல, அதாவது அதிகாரி வைக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. அந்த விசேஷ தாவி என்னது? பரிசுத்த ஆவியானவர் தான். அதை வாஞ்சிங்க, பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க. ஆண்டுட்டதில் ஆண்டுடைய கிருபை உங்கள் மேலேயும் உங்கள் சந்ததி மேலே அளவில்லாமல் ஊற்றப்பட்டு வெளிப்பட்டு நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறவரை, இதுவரையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை கொடுங்க. ஆவியின் அபிஷேகத்தை பெற்று உம்முடைய கிருபையை பெற்று உம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் வாழட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. குறிப்பாக வியாதிப்பட்டவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிற அத்தனை மக்களும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்திற்கு கட்டுகள் உடைந்து போகட்டும், சாபங்கள் முறிந்து போகட்டும். குறிப்பாக ஒவ்வொருவரும் செய்கிற அத்தனை காரியத்திலும் மேன்மை உண்டாகட்டும். குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படிப்பை மேன்மைப்படுத்துங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூலி செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவங்க எல்லாரையும் மேன்மைப்படுத்தும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.